சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 2ஆம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் பொன்முடி, ரகுபதி, செஞ்சி மஸ்தான் மற்றும் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி, மத்திய அரசு தமிழை ஒழிக்க சதி செய்வதாகவும் அதனை எதிர்த்து சட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தமிழ் வழியில் படித்தாதான், தமிழ் மொழிப்பாடமாவது படிச்சிருந்தாதான் நம்ம கல்லூரிகளில் இடம்னு இந்த தனியார் பல்கலைக்கழகங்களும் சொல்லிட்டா நிச்சயமாக எல்லாம் தமிழில் தான் படிச்சு வரும். உண்டா இல்லையா? எல்லாரும் அதை பேசிக் குவாலிஃபிகேஷன் தமிழ் நீங்கள் லாங்குவேஜாக படிச்சிருக்கணும், அந்த தமிழை நீங்கள் படித்தால்தான் என்று சொன்னாலே எல்லோரும் வருவார்கள். துணைவேந்தர்கள்லாம் நிறைய வந்திருக்காங்க. எல்லாரும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இதை செய்யணும், செஞ்சு காட்டணும். அதுதான் மிக மிக முக்கியம். அதுதான் தமிழ் வளர்ச்சி. உயர்கல்வியிலே மட்டுமல்ல, ஆரம்ப கல்வியிலேயும் இது போன்ற தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவதுதான் நம்முடைய நோக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.